தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். 2025 வரக்கூடிய நல்ல ஒரு வருஷத்துல உங்களுடைய லைஃப் பார்ட்னர் எந்த அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு அமைய போறாரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காதல் திருமணமாக வரைக்கும் போகுமா போகாதா, குடும்ப உறுப்பினர் உங்களான உறவுகள் எப்படி இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளான அன்பு அன்புணை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மிக டீப்பாக பார்க்க போகிறேன். ஏன்னா இதெல்லாம் முக்கிய தேவை. நம்ம வீட்டில் ஒரு சந்தோஷமாக இருந்தால் தான் ஒரு தொழிலுக்கு போனாலும் ஒரு நிம்மதியாக வேலை செய்ய முடியும், வருமானம் ஈட்ட முடியும், நல்ல நிம்மதியான ஒரு காரியங்களை நம்ம செய்ய முடியும். அப்பேற்பட்ட சூழலில் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை டீட்டெயிலாக இருக்க டீட்டெயிலாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டீட்டெயிலாக பார்ப்போம். மேச ராசிக்கு இந்த 2025 குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, கணவன் மனைவிக்கான உறவு எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களான அந்த அன்பு அன்வோனியம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் காலச்சக்கரத்தில் 14வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் கரெக்டாக மார்ச் 29 அன்னைக்கு விரயஸ்தானமாக 7.5 சனி ஸ்டார்ட் ஆக போகிறார். ஏன் அப்படின்னா அந்த சனி ராகுடைய இணைவோட ஸ்டார்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு 2ல் இருக்கக்கூடிய குரு 3வது தைரியஸ்தானத்துக்கு போயிடுவார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாள், அந்த 29ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 50 நாளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராகு லாபஸ்தானத்துக்கு போயிடுவார். விரயத்தில் மட்டும் சனி இருப்பார். அப்போது ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உடைய குடும்ப உறுப்பினர்கள் அந்த பகை, தேவையில்லாத குழப்பங்கள், சண்டை சச்சரவு, கணவன்கள் இருந்த அன்பு அன்னுணியம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்கீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் மாறுறதுக்கான கண்டிப்பாக ஒரு சூழல் ஏற்படும். அப்போ மேசராசி பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலம் கொஞ்சம் ஒரு தோய்வு இருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு மே ஜூனுக்கு அப்புறமே படிப்படியாக மாற்றங்களை நம்ம சந்திக்கிறத உணர ஆரம்பிப்பீங்க. கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளான அந்த அன்பு அது பெரிய அளவுக்கு நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்குள்ளான உறவுகள், ஃபேமிலிக்கான உறவுகள் அதிகப்படுறதும் பலப்படுறதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் இதை பற்றியும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வருட இறுதியிலேயே ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். ஃபேமிலியோடு ஏதாவது வெளியூர் பயணங்கள் செய்கிறதுக்கும் சுற்றுலா பயணம் செய்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகப்படியாக உண்டு. அதனால் எதை பற்றி குழப்பிக்க வேண்டாம். விவாகரத்து, தேவையில்லாத வில்லங்கங்கள், தேவையில்லாத பிரச்சனை மட்டும் இன்வால்வ் ஆகிக்க வேண்டாம். மனம் விட்டு பேசுங்க, விட்டு கொடுத்து போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த தொந்தரவும் இந்த 2025 வரப்போகிறது கிடையாது. தைரியமாக இருங்க. மேசராசிக்கு காதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த காதல் அப்படிங்கிறது நிறைய பேருடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தில் கூட ஒரு சிலருக்கு முடியும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா லவ் சக்ஸஸ். அதுக்கு மெயின் காரகன் அப்படின்னா சுக்கிர பகவான். ஆனால் உங்களுடைய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் செவ்வாய். ஆனால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி ராகுடைய இணைவு கிட்டத்தட்ட கரெக்டாக மார்ச் 29ஆம் தேதிக்கு மேலே நடக்கக்கூடிய சூழல்னால நீங்கள் ஏதாவது வீட்டில் சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, வீட்டில் லவ் பண்ணுறீங்க, வீட்டில் பேச போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஜூலைக்கு மேலே வீட்டில் பேசுறது ரொம்ப நல்லது. அது வரைக்கும் வீட்டில் பேசாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்களும் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா உங்களுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த அன்பு அன்னுணியம் இல்லை. 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பு அன்னுணியமாக இருந்தீங்க. யார் எது சொன்னாலுமே நீங்கள் கேட்க மாட்டீங்க. இன்றைக்கி நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயுமே அடிக்கடி சண்டைகள் வருது. அது என்னடா இது திருமணம் வரைக்கும் போகுமாங்கிற ஒரு கேள்விக்குறியோட தான் பயணிக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த குழப்பங்களுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்கள் இருந்த கிரகநிலைகள் ரொம்ப வீக்காக இருந்ததுனால 2 இயர்ஸ் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. அதனால் மனம் விட்டு பேசுங்க. இந்த காதலரை வீட்டளவில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா கூட ஒரு மே ஜூன் ஜூலைக்கு மேலே நீங்கள் இதை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இல்லை. அப்படிங்கிறதுனால வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள்ட்ட பேசி 2 கருத்தில் கேட்டு முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. அவசர முடிவுகளாக நீங்களே எதுவும் பண்ணிக்க வேண்டாம். தேவையில்லாத வில்லங்கள் உருவாக்கிக்க வேண்டாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் சொல்லாமல் ரிஜிஸ்டர் மேரேஜ்லாம் பண்ணிக்குவீங்க. அந்த மாதிரியான தவறுகள் இந்த காலத்தில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. மேசராசியில் பிறந்தவங்க இந்த காலகட்டங்களில் காதல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிக மிக முக்கியமாக இந்த டைம் எடுத்துக்கணும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா காதல், குடும்பம் 2 விஷயத்தை நம்ம பற்றி பார்த்தோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருடைய தேவைகள் இதை சார்ந்து தான் மிக முக்கியமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட நம்முடைய ஜாதகத்தில் டீட்டெயில் ப்ரொடெக்ஷன், நம்முடைய லவ் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான், நம்முடைய கணவன் மனைவியோட ஒற்றுமை எந்த அளவுக்கு இருக்கும், விவாகரத்து பிரச்சனை தான் தீருமா தீராதான், உங்களுடைய குடும்பத்தில் நல்ல நன்மைகள் பிறக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகளும் சில சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ ஏற்பட்ட சந்தேகங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை டீட்டெயிலாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் கண்டுபிடிக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி என்ன, உங்களுக்கு இப்போ 6ஆம் வீட்டு திசையோ 8வது வீட்டு திசையோ இல்லை 12வது வீட்டு திசை போகுதா, 2 பேருக்கும் ஏதாவது நெகட்டிவான திசையில் நடந்துட்டு இருக்கா, 2 பேருக்கும் கிரக பொருத்தங்கள் எப்படி இருக்குது, ஜாதக பொருத்தங்கள் எப்படி இருக்குது, அதே மாதிரி ராசி பொருத்தம் எப்படி இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக ப்ரிடிக்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இன்னும் தீர கண்டுபிடிக்கலாம். அதனால் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை
உங்களுக்கு தெரிஞ்சவங்க அருகில் இருக்கவங்கள்ட்ட செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம மூலியமா பார்க்குறதெல்லாம் ஆன்லைன் கன்சல்டிங் இருக்கு. எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பார்த்துட்டு டீட்டெயிலா ப்ரொவைட் பண்ணி சொல்றேன். இல்ல நேர்ல வரணும்னாலும் கூட வாங்க. கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்துல ஜெம் ஆஸ்பத்திரியில நம்முடைய ஆஃபீஸ் இருக்கு. நேர்ல வந்தாலும் நம்ம ஜாதகத்த டீட்டெயிலா பார்த்துக்கலாம். கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நடக்கும். மேலும் நல்ல விஷயங்கள் நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.